ஹாய் ஆல், என்னோட நேம் வந்துட்டு ஸ்ரீமதி. நான் இந்த வருஷம் ஆர்ஆர்பி ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது மோர் தென் 20+ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு சக்ஸஸ் அப்படின்றது. ஸோ என்னன்னா, இட்ஸ் பீன் அரௌண்ட் 5 years ஆஃப் ஜேர்னி எனக்கு இந்த எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைமு. ஸோ நான் எதனால ஒய் சூஸ் பேங்கிங் அப்படின்னா, நான் வந்து ஆஃப்டர் கெட்டிங் மேரிட், கல்யாணம் ஆன பிறகு தான் எக்ஸாம் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கொஞ்ச நாள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ என்னோட மந்த்லி சேலரி வந்து 8,000 rupees. ஸோ எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, எனக்கு ஸ்டேபிளான ஒரு ஜாப் வேணும், ஃபினான்ஷியலான சப்போர்ட் பண்ணணும் என் ஹஸ்பண்ட்க்கு அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து லவ் மேரேஜ் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயமும் எங்களுக்கு தேவையானதை நாங்கள் பண்ணிக்கணும் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்ல இருந்து அப்படின்ற ஒரு நெசசிட்டி இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதனால ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கணும்னா அதுக்கு ஸ்டேபிளான ஜாப் இருந்துச்சுன்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எல்லாமே அப்படி ஒரு மாதிரி பிளாங்க் அவுட்டாக தான் இருந்துச்சு. நான் வந்து ஸ்கூல் காலேஜில் டாப்பர், அதனால நான் பேங்க் சூஸ் பண்ணேன். எனக்கு இங்கிலீஷ் ரீசனிங் நல்லா வரும், அதனால நான் சூஸ் பண்ணேன். அந்த மாதிரி எந்த ரீசனுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ரொம்ப அப்படியே ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ப்ரிலிம்ஸ் லெவலில் தான் என்னோட ப்ராக்டிஸ் இருந்தது. அப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனு, நம்பர் சீரீஸ், சிம்பிளிஃபிகேஷன், இந்த மாதிரி ஸ்கோரிங் பார்ட்டெல்லாம் நான் நிறையா ஃபர்ஸ்ட் பூஸ்ட் பண்ணாதான் ப்ரிலிம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஈச் 20 sets அதில் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இங்கிலீஷுமே என்னோட ப்ராக்டிஸ் போயிட்டு இருந்துச்சு. டெய்லி 10 ஒர்க்அப்ஸ் படிச்சு நான் எழுதி வைப்பேன், அதை ரிப்பீட்டாக ரிவிஷன் பண்ணுவேன். ஸோ வீடியோஸ் பார்க்கறது, இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு ப்ரிலிம்ஸ் லெவல் ப்ரிப்பரேஷனு. ஸோ பாயிண்ட்டுக்கு மேலே என்னாச்சுன்னா, ப்ரிலிம்ஸ் எல்லாமே கிளியர் ஆக ஆரம்பிச்சது. மெயின்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு, மெயின்ஸ் எல்லாத்துலயுமே அவுட். ஸோ அப்படி பார்க்கும்போது மெயின்ஸ் எக்ஸாம் அப்பியர் ஆன பிறகுதான் தெரிஞ்சு, ஓகே ப்ரிலிம்ஸ் ஓகே, நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதை விட மெயின்ஸ் கிளியர் பண்றதுக்கு நிறைய எஃபோர்ட் போடணும். ஸோ இது வந்து இதோட டஃப்னஸ் வேற லெவல்ல இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்மளே அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த ஒர்க் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணேன். ப்ராக்ரஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருந்து எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணாலுமே இந்த மெயின்ஸ் மார்க்குக்கும் அந்த கட் ஆஃபுக்குமே நிறைய டிஸ்டன்ஸ் இருந்துச்சு, ஒரு வாஸ்ட் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு மெயின்ஸ் மார்க்குக்கும் என்னோட மார்க்குக்குமே. என்னன்னா, அந்த கட் ஆஃபுக்கும் என்னோட மார்க்குக்கும் இடையில ஒரு 2 லேடர் போடலாம், அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நான் நிறைய ஒர்க் பண்ணணும், மெயின்ஸ் லெவல் கிளியர் பண்ணணும்னா நான் அதுக்கு தகுந்த ப்ராக்ரஸ் நிறைய பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தேன், கண்டினியூஸா ப்ராக்ரஸ்ல இருந்துச்சு. இந்த 5 வருஷங்கிறது இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி. இந்த இடைப்பட்ட டைம்ல நமக்கு நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம், நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. கல்யாணம் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா பர்டன் கூட இருக்கலாம் சில பேருக்கு. என்னன்னா, நிறைய பாக்குறவங்க எல்லாம் இதுதான் கேட்பாங்க, என்ன எக்ஸாம் கிளியர் பண்ணலையா, இன்னும் படிக்கிறீங்களா, இன்னும் எத்தனை வருஷம் எழுதலான் இருக்கீங்க, ஏஜ் பார் வரைக்கும் எழுத போறீங்களா, உங்களுக்கு ஏன் இன்னும் குழந்தை இல்லை, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஏன் உங்களோட உடம்புல என்ன பிரச்சனை இருக்கு, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த ஹாஸ்பிட்டலை பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வெளியில இருந்து நமக்கு வரதான் செய்யும் ப்ரெஷர்ஸ். பட் இருந்தாலும் நான் வந்து என்னோட ப்ராக்ரஸ்ல கன்சிஸ்டண்டா இருந்துட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த ஜாப் வந்து என்னோட லைஃப்ல எப்படி ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த போகுது, இது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால என்னுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாமே இதுலதான் இருந்துச்சு. எக்ஸாம் எப்படினாலும் கிராக் பண்ணிடணும் அப்படின்றதான் நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ அதை தொடர்ந்துதான் என்னுடைய இது டிராவல் போயிட்டு இருந்துச்சு. ஸோ பாயிண்ட்டுக்கு மேலே என்னாச்சுன்னா, மெயின்ஸ் மார்க்குக்கு நான் சொன்னேன் இல்லையா, கட் ஆஃபுக்கும் மெயின்ஸ் மார்க்குக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்துச்சு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டே பை டே எழுத என்னாச்சு அப்படின்னா, அது ரொம்ப ரெடியூஸ் ஆகிட்டே வந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்து நான் SBPO மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன்னு எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. பட் நான் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். பட் பார்த்தா மெயின்ஸ் ரிசல்ட் வந்தப்போ நான் ஃபெயிலு, 1.50 மார்க்ல எனக்கு ஃபெயில் ஆனிச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது EICC AO வந்துச்சு, அதுவுமே நல்லா பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதுலயுமே எனக்கு 2.75 அவுட். ஸோ அப்புறம் IDBI எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாம் எழுதினேன், அது கிளியர் பண்ணிட்டேன். அண்ட் அதை தொடர்ந்து NICL அசிஸ்டன்ட் எழுதினேன் எக்ஸாமு. ஸோ அதுலேயுமே லிமிட்டடான வேகன்சி தான் இருந்துச்சு, 32 என்னமோ தான் இருந்துச்சு. பரவாயில்ல, லிமிட்டடான வேகன்சினாலும் பரவாயில்ல, நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி எழுதுவோம், எதுனாலும் இனிமேல் விடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ அப்ளை பண்ணால் அதுக்கு ப்ரிலிம்ஸ்லேயே வந்துட்டு 91 பாயிண்ட் சம்திங் என்னமோ கட் ஆஃப். ஸோ அது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் கிளியர் ஆகி ஃபைனல் LPT வரைக்கும் போய் ஃபைனல் மெரிட்ல எனக்கு வரல. ஸோ தொடர்ந்து இப்படி பக்கமா வந்து போயிட்டே இருந்துச்சு. ஸோ என்னடா அது, ஒன்னும் வந்தா ஒரு வாஸ்ட் டிஃபரன்ஸ்ல வருது, இல்லைன்னா ரொம்ப பக்கமா வந்து போகுது.
இந்த மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் என்னன்னா, ஓகே நம்ம ஓரளவுக்கு நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்குது, நம்மளால கிளியர் பண்ண முடியல அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட நான் வந்து கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கு, என்னோட பர்ஃபார்மன்ஸ்ல சேஞ்சஸ் தெரியுது அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் எனக்கு இருந்துச்சு. ஸோ ஃபைனலி நான் வந்து ஆர்ஆர்பி ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அப்படின்றதுக்கு கிராக் பண்ணேன். இந்த பிஓ அப்படிங்கிறது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டெசிக்னேஷனாக தான் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் வந்து எதுனாலும் ஓகே ஃபர்ஸ்ட் உள்ள போயிடணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருந்தேன். ஓகே இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணீங்க, இவ்வளோ வருஷம் இருந்துச்சு, ஸோ ஒர்த்தா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆர்ஆர்பி பிஓ வந்து கிடைச்சிருக்கு இந்த வருஷம். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் கேட்டிருந்தாங்க, எப்படி கிராக் பண்ணீங்க, சிஏ எப்படி படிச்சிங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சில விஷயங்கள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் எப்படி படிச்சேன்றதை ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ குவான்ஸ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் என்னன்னா கான்செப்ட் தான், எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், கான்செப்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா அந்த சம்மை எப்படி கொடுத்தாலும் அப்ரோச் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்டு குவான்ஸ் ரீசனிங்ல பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் போடவும் தெரியணும், ஸ்பீடாகவும் போடணும், டைம்குள்ளேயும் போடணும், அக்யூரஸியாகவும் போடணும். ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இது எல்லாத்தையும் நம்ம பேரலாம் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் கம்பல்சரி வேணும். ஸ்பீடு ப்ராக்டிஸ் மஸ்ட். ஏன்னா இன்னொருத்தவங்க 20 போடுறாங்க அப்படின்னா அதே டைமுக்குள்ள நம்ம ஒரு 23 24 இந்த மாதிரி டிஃபரன்ஸ் காமிச்சாதான் நம்ம அவங்களை காட்டிலும் முன்னாடி வர முடியும். ஸோ ஸ்பீடு ப்ராக்டிஸ் ரொம்ப மஸ்ட். குவான்ஸ் ரீசனிங்க்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செக்ஷனல் எடுங்க, செக்ஷனல் எடுத்தா அந்த ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ செக்ஷனல் எடுங்க. சில பேர் என்னன்னா மார்க் டெஸ்ட் போட்டாலே எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஓகே மார்க் போட்டா கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். பட் மார்க் வந்து எப்படி இருக்கும்னா சொல்யூஷன் வந்து கன்வென்ஷனலா கொடுத்துருப்பாங்க, ட்ரெடிஷ்னலா ஈக்குவேஷன் மெத்தட்ல. குவான்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பட் நான் என்ன சொல்றேன், மார்க் போடுங்க, உங்களுடைய ஸ்பீடு கொஸ்டின் செலெக்ஷன் ப்ராக்டிஸ்க்காக மார்க் போடுங்க. பட் அட் த சேம் டைம் நிறைய வீடியோஸ் இருக்குது, இப்பெல்லாம் நிறைய யூடியூப்ல ஃபிளட்டடான கண்டென்ட் இருக்குது. தமிழானாலும் சரி, இந்தியானாலும் சரி, எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணி ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அவங்க டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் சொல்லி தருவாங்க. ஒரு சம் இருக்கு அப்படின்னா அதை ஈக்குவேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ற மாதிரி தான் மார்க்ல சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. அதே வீடியோஸ் பாத்தீங்கன்னா அதை எப்படி வந்து ரேஷியோ மெத்தட்ல சால்வ் பண்ணலாம், எப்படி வந்துட்டு பெர்சன்டேஜ் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிற போது அந்த ஈக்குவேஷன் மெத்தட் சால்வ் பண்றதுக்கும் அதுல சால்வ் பண்றதுக்கும் அவங்களால கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா போடுவாங்க. இந்த குரூப்லலாம் டெலகிராம் குரூப்லலாம் வந்துட்டு சம் போட்டாங்கன்னா அவங்க போடுற ஆன்சர் 2 லைன்ல தான் இருக்கும். உடனே அதை பார்த்துட்டு எல்லாம் பயந்துப்பாங்க, ஐயோ என்ன இவங்க இவ்வளவு பெரிய சம்ம 2 லைன்ல போட்டுட்டாங்க, அப்ப நமக்கு ஒன்னும் வரல போல, நமக்கு ஒன்னும் தெரியல போல அப்படின்னு. ஆக்சுவலா அப்படி கிடையாது. என்னன்னா அவங்க சால்வ் பண்ணிட்டு தான் அந்த சம்ம வந்து கிறிஸ்பா 2 லைன்ல போட்டிருப்பாங்க, அந்த அவங்களும் சால்வ் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால யாரை பத்தியும் பயப்பட தேவையில்லை. ஒருவேளை அவங்க அதை 2 லைன்ல போட்டிருந்தாலுமே கூட அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு, என்னால அந்த ஷார்ட்கட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா யூ ஜஸ்ட் லீவ் இட். அந்த மாதிரி ஷார்ட்கட்டை நான் காம்ப்ளிகேட் பண்ணி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் போகணுன்ட்டு இல்லை. நீங்க பேசிக் மெத்தடே ப்ராக்டிஸ் பண்ண அதுலயும் நீங்க ஸ்பீட் ஆயிருவீங்க, அதை வச்சு நீங்க போட்டுடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் லேர்ன் பண்ண கத்துக்கோங்க. ரொம்ப ஷார்ட்கட்ல போடுறாங்க, இது எப்படின்னு தெரியல, என்னால கத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. முடியலன்னா விட்டுருங்க. உங்களுக்கு என்ன மெத்தட் வருதோ அதுல இன்னும் ஸ்பீடா போட பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ குவான்ஸ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நான் இதுதான் சொல்லுவேன். பட் டெய்லி பிராக்டிஸ் மஸ்ட். 2 நாள் 3 நாள் விட்டுட்டு நீங்க மறுபடியும் எடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த ஸ்பீடு லேக் ஆகிறது தெரியும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் எனக்கு வந்து மார்க் டெஸ்ட் போடுறது, செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கிறது, இது வந்து உங்களுடைய கன்வீனியன்ட் படி நீங்க பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வீடியோஸ் இருக்கு இல்லையா, யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்குது, ஹிந்தி சேனல்ஸ், தமிழ் சேனல்ஸ், ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. மேரத்தான்லாம் போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1.5x வச்சுக்கோங்க. 1.5x வச்சுட்டு அந்த சம்ம அந்த ஸ்பீடுல நம்மளால சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. இல்ல அந்த ஸ்பீட் அளவுக்கு என்னால சால்வ் பண்ண முடியலன்னா அதுக்கு கம்மியா வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை விட அதிகமா வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ அந்த மாதிரி ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நான் குவான்ஸ் ரீசனிங்கும் பண்ணுவேன். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அதுதான். இங்கிலீஷ்ல வந்துட்டு இங்கிலீஷ்க்குமே வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் என்னன்னா இங்கிலீஷ் தான். இன்க்ளூடிங் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன், இருந்தாலுமே கூட எனக்கு மார்க் இங்கிலீஷ்ல பூஸ்டப் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்றேன், ஒரு சப்ஜெக்ட் நமக்கு வரல அப்படின்னா அதுல மினிமம் 2 hours ஆவது டெய்லி ஸ்பெண்ட் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு அதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அது நீங்க 2 hours ஸ்பெண்ட் பண்றது மீன்ஸ் வைஸா ஸ்பெண்ட் பண்ணணும். 2 மணி நேரம் படிக்க சொன்னாங்க, எடுத்து வச்சு உட்காந்துட்டேன், 2 மணி நேரம் ஆயிடுச்சு,
அப்படி இல்லை, 2 மணி நேரங்கிறது நீங்க அதை எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணுங்க. நியூஸ் பேப்பர் ரீட் பண்றதா இருக்கட்டும், இல்ல நான் ரெகுலரா ஒரு சேனல்ல வீடியோஸ் ஃபாலோ பண்றேன், அந்த வீடியோஸா இருக்கட்டும், எதுனாலும் நீங்க வந்துட்டு அது தொடர்ந்து 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் டெய்லியுமே நான் ரீட் பண்ணிடுவேன். நியூஸ் பேப்பர் ரீட் பண்றது பிளஸ் எடிட்டோரியல் பேஜஸ் வந்து நான் படிப்பேன். எடிட்டோரியல் பேஜஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா கஷ்டமா தான் இருக்கும், நமக்கு சில வேர்ட்லாம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும், புரியாது. பட் இருந்தாலும் புரியலன்னு சொல்லிட்டு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு விட வேணாம். ஃபர்ஸ்ட் அதை என்ன சொல்ல வராங்க, அதோடைய அவுட்லைன் என்ன அப்படின்றது மேலோட்டமாவது தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்புறம் டே பை டே ரீட் பண்ண உங்களுக்கு வந்து அதோட கோர் கான்செப்டே புரிய வரும். இன்னும் நாளாக அந்த இன்பிட்வீன் லைன்ல என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றதே உங்களுக்கு புரியும். அது ஒரு கோர்வையா இருக்கும். நேத்து வந்து இந்த மாதிரி நடந்துச்சு, இன்னைக்கு இது நடக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ட்ரெஸ்ட் வரும், அடுத்தது என்ன நடக்க போகுது சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீடிங் நியூஸ் பேப்பர் வந்து ஒரு நல்ல ஹேபிட் தான். அது வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஒருவேளை எடிட்டோரியல் படிக்க எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டேட் நியூஸே படிங்க, தப்பு இல்லை. ஸ்டேட் நியூஸை படிச்சுட்டு அதுல நல்லா எனக்கு புரியுது, நல்லா எனக்கு வருது அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எடிட்டோரியல் போங்க. ஸோ இங்கிலீஷ்க்கு நான் தான் பண்ணுவேன். அண்ட் ஓபியில வந்து நான் சபா மேம் வீடியோ வந்து டெய்லியுமே நான் பார்த்துருவேன். அவங்களோட வீடியோஸ் அது நல்லா இருக்கும், நான் பார்ப்பேன். அண்ட் அதை தாண்டி நிறைய மார்க் டெஸ்ட், குவிசஸ் இதெல்லாம் போடுவேன். ஸோ என்னன்னா, இங்கிலீஷ்ல எனக்கு மார்க் பூஸ்டப் ஆகலன்னா மினிமம் 2 hours ஆகுது அதுல வயசா யூட்டிலைஸ் பண்ணுங்க. டே பை டே உங்களுக்கே அறியாம ஓகே இப்படி வந்தா இதுதான் போடணும் அப்படின்னு நீங்களே கத்துப்பீங்க. ஸோ தேர்ட் வந்து சிஏ, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்கிறதுலே வெயிட்டான சப்ஜெக்ட். ஸோ என்னன்னா, நம்ம டெய்லிக்கும் அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் என்னன்னா half ஆஃப் த ப்ரிப்பரேஷன் டைம் அதுலயே போடுவாங்க. ஸோ என்ன சொல்றேன், சிஏக்கு வெயிட்டேஜ் தான், பட் சிஏக்கு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. மினிமம் அந்த டேக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சிஏக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த டேக்கு உண்டான சிஏவை படிச்சிருங்க, அந்தந்த டேக்கு உண்டானது டெய்லி படிச்சிருங்க. வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி ரிவிஷன் மஸ்ட். ஸோ நிறைய பேர் என்னன்னா வந்துட்டு இந்த மாதிரி சிஏ வந்து 2-3 சைட்ல படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும், இந்த சைட்லலாம் கண்டென்ட் அதிகமா இருக்கு அதை காட்டிலும், ஸோ இதுதான் பெஸ்ட், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எந்த சைட் பிடிச்சிருக்கு, எது கன்வீனியன்ட்டா இருக்கும் அந்த சைட் எடுத்துக்கோங்க, தரவா அதுல படிச்சிருங்க. படிச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி ரிவிஷன் மஸ்ட். ரிவிஷன் நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க மார்க் இருக்க போகுது. நான் என்ன சொல்றேன், நான் வந்து 2-3 சைட் படிக்கிறேன், நான் வந்து எக்ஸ்ட்ராவா நிறைய கண்டென்ட் மத்தவங்க படிக்காததெல்லாம் நான் தேடி பிடிச்சி படிக்கிறேன் அப்படியெல்லாம் தேவையில்லை. என்ன படிக்கிறீங்களோ அதை தெளிவா திரும்ப ரிப்பீட் ரிவிஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சிஏலையுமே ஸ்கோர் பூஸ்டப் ஆகும். ஏன்னா சில டைம் என்ன ஆகும்னா, நம்ம நல்லா சிஏ படிச்சுட்டு போவோம், எக்ஸாம்ல என்ன எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னே தெரியாது, அப்படி கேட்பாங்க. பட் சில டைம் எக்ஸாம்ஸ்ல சிஏ கை கொடுக்கும். ஸோ எந்த ஒரு எக்ஸாமுமே இதுக்கு வரும் இது வராதுன்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. சில டைம்ல குவான்ஸ் வந்து ஸ்கோரிங் பார்ட்டா கொடுத்துருப்பாங்க, ஈஸியா கொடுத்துருவாங்க, எல்லாரும் ஸ்கோர் பண்ணுவாங்க. சில டைம்ல சிஏ வந்து ஒரு சில எக்ஸாம்ல சிஏ தான் டிசைடிங் ஃபேக்டராகவே இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவலா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எனக்கு இதுதான் நல்லா வரும், ஃபுல் டே நான் இதுல தான் உட்காருவேன், வராத சப்ஜெக்டை நான் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா அங்க செக்ஷனல நமக்கு அடி வாங்கும். வருதோ வரலையோ டெய்லியுமே அதுக்குண்டான டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். மினிமம் செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டு நமக்கு நல்லா வர சப்ஜெக்ட் பூஸ்டப் பண்ற மாதிரி அதுல ஸ்கோர் பண்ணுங்க. ஸோ சிஏக்கு வந்து இது பண்ணுங்க. சிஏக்கு நான் சொல்ற ஒரே விஷயம், ரிப்பீட் ரிவிஷன் மஸ்ட். எந்த சைடுனாலும் படிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து எடுக்காமே இருக்க வேணாம். மார்க் டெஸ்ட்ல தான் வந்து நம்ம கொஸ்டின் செலெக்ஷன் எப்படி பண்ணணும்னு நம்ம கத்துக்க முடியும். நமக்கு கான்செப்ட் எல்லாமே தெரியும், எந்த சம்மன் கொடுத்தாலும் நான் போட்டுருவேன், பட் எக்ஸாம்ல எனக்கு மார்க் வரல இருக்கவங்க அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன ப்ராப்ளம்னா கொஸ்டின் செலெக்ஷனு. ஸோ இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தா அது ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்திருக்கும். ஸோ அந்த ஒரு எனர்ஜிலேயே நான் அடுத்தடுத்து சால்வ் பண்ணிடுவேன். பட் எடுத்த உடனே டஃபான கொஸ்டினை சூஸ் பண்ணி ஆன்சர் வரலன்னு அப்படியே ஃபெட்டப் ஆகி உட்காந்துருது. ஸோ அந்த கொஸ்டின் செலெக்ஷன் அப்படிங்கிறது மார்க் டெஸ்ட்ல தான் வரும். ஸோ இது நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ டூஸ்ல பார்த்தீங்கன்னா என்னன்னா, நான் வந்து என்ன சொல்லுவேன், எல்லா எக்ஸாமுக்குமே அப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட், எழுதாம இருக்காதீங்கன்னு சொல்லுவேன். சில பேருக்கு என்னன்னா ஃபீஸ் கட்டுறது ஒரு ப்ராப்ளமா இருக்கும், எத்தனை எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுன்னு சொல்லி. ஸோ நான் அவங்கள எதுவும் சொல்லலை. சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷனு, வெறும் லிமிடெட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், அந்த மாதிரி ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், ஏஓ போஸ்டிங், இதெல்லாம் நம்மளால கிளியர் பண்ண முடியாது, கிளரிக்கல் லெவலே நமக்கு கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்க வேண்டியது. ஸோ அப்படி இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா எக்ஸாமும் அப்ளை பண்ணி எழுது போங்க. ஃபெயில் ஆனாலும்
இருந்தாலும் பரவாயில்ல. என்ன அப்படின்னா அந்த டஃப்னஸ்க்கு நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எந்த லெவல்ல இருக்குது, அந்த டஃப்னஸ்லயே நம்ம இவ்வளவு மார்க் நம்மளால எடுக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா நம்மளால கிராக் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்லாம் அதுலதான் வரும். ஏன்னா நானுமே ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தேன். பிஓலாம் நமக்கு கிடைக்குமா, அதெல்லாம் மார்க் மார்ஜின்ல நிறைய எடுக்கணும், இன்டர்வியூலாம் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரிதான் என்னோட தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. பட் ஒரு பாயிண்ட்ல நான் அப்ளை பண்ணி எழுதும் போது ஆர்ஆர்பி பிஓ நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணேன். பட் சொல்ல போனா எனக்கு வெரி ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் நான் கிளியர் பண்ண எக்ஸாமே ஆர்ஆர்பி பிஓ தான். ஈவன் கிளரிக்கல் கூட நான் அந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணல. ஸோ எந்த எக்ஸாமும் நீங்களா டிசைட் பண்ணிக்காதீங்க என்னால கிளியர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் அப்ளை பண்ணி எழுதுங்க, என்ன வேணா நடக்கலாம். அந்த எக்ஸாம் கூட உங்களுக்கானதா இருக்கலாம். லிமிடெட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்னாலும் எழுதுங்க. அந்த லிமிடெட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ல நீங்க ஒரு டீசென்டான ஸ்கோர் எடுக்கும் போதுதான் உங்களுக்கே அந்த கான்பிடென்ட் வரும், நம்ம கரெக்டா தான் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, டெய்லியும் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கே ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த நாளை நான் எப்படி எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன், இதே மாதிரி நான் படிச்சேன்னா என்னால எக்ஸாம் கிராக் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு படிச்சுன்னா நான் டெய்லியும் படிச்சேன்னா கண்டிப்பா நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க கரெக்டான வேலை தான் போயிட்டு இருக்கீங்க. இல்ல நான் ஏனோ தானோன்னு இருக்கேன், என்னால இது மாதிரி பண்ணா கண்டிப்பா கஷ்டம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க தான் அதை ரெக்டிஃபை பண்ணி ஆகணும். ஸோ இதை பண்ணுங்க. இதை விட்டுட்டு இன்னொருத்தவங்கிட்ட போய் என்ன பண்றது, எப்படி படிக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் புலம்பாதீங்க. நம்மள நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா புலம்பிட்டே இருக்க வேண்டியது. இது வரல என்ன பண்றது, அது வரல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பண்ணாதீங்க. உங்களுக்குள்ளேயே கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நான் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இது என்னோட சக்திக்கு மீறி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கும் போது இதை நான் கண்டினியூ பண்ணணும், கண்டிப்பா எனக்கு கிடைக்கும்னு உங்களுக்கே தோணணும். அப்படி தோணிடுச்சுன்னா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பா போஸ்டிங் இருக்கு. ஸோ இதுதான் நான் டூஸ்ல சொல்லுவேன். அண்ட் டோன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா, கம்பேர் பண்றது. மார்க்ஸ் எடுத்துட்டு போய் இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்றது. அவன் குவான்ஸ்ல எவ்வளவுதான் நான் படிச்சாலும் என்னால கம்மி மார்க் தான் வருது, அவங்களுக்கு அதிகமா வருது. ஸோ இங்கிலீஷ் அப்படிதான் வருது, எனக்கு ரொம்ப கம்மியா தான் வருது எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இதுவுமே எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், அது தப்பு இல்லை. பட் கம்பேர் பண்றது நேத்து நீங்க போட்ட மார்க் டெஸ்ட்ல உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, இன்னைக்கு நான் போட்ட மார்க் டெஸ்ட்ல என்னோட பர்சன்டேஜ் எவ்வளவு ரேஞ்சில் இருக்கு. அப்ப நேத்து பர்ஃபார்மன்ஸ்க்கும் இன்னத்து பர்ஃபார்மன்ஸ்க்கும் எனக்கு டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? ஐ மீன் அது அப்வர்ட்ல போயிட்டே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, நீங்க கரெக்டான வேலை தான் போயிட்டு இருக்கீங்க. அதை விட்டுட்டு இன்னொரு பர்சன் கூட எடுத்துட்டு போய் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன்னா, நம்ம ஒரு மாதிரி படிச்சுட்டு வந்திருப்போம், நம்மளுடைய அகாடமிக் பேசிக்ஸ் வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய பேசிக்ஸ் வேற மாதிரி இருக்கும். அவங்க அவங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் ஸ்டூடெண்டா இருந்திருப்பாங்க ஃப்ரம் தி ஸ்கூலிங்ஸ்ல இருந்தே. ஸோ டைரக்டா எடுத்துட்டு போய் இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. அது உங்களுடைய இன்னர் பீஸையே வயலேட் பண்ண உங்களால ஃபர்தரா படிக்கிறதுக்கு ஒரு பயத்தோடயே படிப்பீங்க. இன்னொரு விஷயம் அதுதான் நான் சொல்லணும், பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் இப்போ என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய எக்ஸாம் எழுதி தான் கிளியர் பண்ணேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க இவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதி தான் கிளியர் பண்ணியிருக்காங்க, அப்போ நம்மளும் இவ்வளோ எழுதினா தான் கிளியர், அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ உங்களால் என்ன எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போடுங்க. நீங்கள் வித்தின் 5 மெயின்ஸ் எழுதுறதுக்குள்ளேயே நீங்கள் கிளியர் ஆகலாம், ஃபர்ஸ்ட் மெயின்ஸ்லேயே கூட உங்களுக்கு கிளியர் ஆகலாம். ஸோ எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாரையும் பார்த்து பயப்படாதீங்க. இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். அந்த 3 மணி நேரத்தை என்ன நீங்க படிச்சாலும் சரி, அந்த எக்ஸாம் போயிட்டு அந்த 3 மணி நேரத்துல என்ன நடக்க போகுதோ அதுதான் ரிசல்ட்டா ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ நீங்களும் படிக்கதான் போறீங்க, உங்களோட பிரைட் ஸ்டூடெண்டா இருக்கவங்களும் படிக்கதான் போறாங்க. 2 பேரும் எக்ஸாம் போறீங்க. அந்த 3 மணி நேரத்தை யாரு கரெக்டா யூட்டிலைஸ் பண்றாங்களோ அவங்க தான் அந்த இடத்துல கிளியர் பண்ண போறாங்க. ஸோ எல்லாருக்குமே இங்க சான்ஸ் இருக்கு. அவங்க நல்லா படிக்கிறாங்க, அதனால அவங்க கிளியர் பண்ணாங்க. நான் ஸ்லோ லேர்னரா இருக்கேன், நான் ஆவரேஜா இருக்கேன், என்னால முடியுமா அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்குள்ள வேண்டாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் இருக்கும். எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ்க்கு நம்ம ரியாக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த வீக்ல இப்ப நமக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்ற போது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கவே பாருங்க. ஏன்னா அந்த டைம்ல உட்காந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா நம்மளோட ஸ்டடீஸை ஸ்பாயில் பண்ணதான் செய்யும். ஸோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லார்கிட்ட இருந்து லேர்ன் பண்ண கத்துக்கோங்க. ஐயோ இவங்க இப்பதான் படிக்க ஆரம்பிச்சாங்க, இவங்க கிட்ட போய் நான் எப்படி கொஸ்டின் கேட்கறது, இவங்களுக்கு இது தெரியுது, நம்ம போய் எப்படி அவங்க கிட்ட கேட்டு கத்துக்கிறது, நம்மளோட வயசுல கம்மியா இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வேணாம். உங்களுக்கு ஒரு டவுட் வருதுன்னா, ஈவன் அது சின்ன சிம்பிளிஃபிகேஷன் கால்குலேஷனா இருந்தாலும் கூட யார்கிட்டனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, யாருக்குனாலும் சொல்லி கொடுங்க. ஸோ தப்பே கிடையாது. உங்களுக்கு அந்த ஹெசிடேஷனே இருக்கக்கூடாது. கத்துக்கிறதுன்றது நம்ம யார்கிட்ட வேணாலும் கத்துக்கலாம்.
ஸோ அதுதான் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, என்னன்னா நவ் ஆர் நெவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அவ்வளோவும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்க. ஒருத்தவங்க 12 மணி நேரம் 13 மணி நேரம் படிக்கிறாங்க, என்னால் அவ்வளோ நேரம் உட்கார முடியல, பேக் பெயின் வருது, என்னால் அந்த அளவுக்கு டைம் கிடைக்கல அப்படின்றதுலாம் இங்கே இல்லை. உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அதை எஃபெக்டிவாக படிச்சிருங்க, அது போதும். ரொம்ப நேரம் உட்காந்து படிச்சாதான் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒரு மித்து தான், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நமக்கு இது தேவையா, நமக்கு இந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோமே இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இது கிடைச்சா நம்ம லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு ஜஸ்ட் நீங்களே ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் சில பேருக்கு என்னன்னா எல்லாரும் படிக்கிறாங்க நம்மளும் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி மென்டாலிட்டியில் இருக்க வேணாம். எவ்வளோ நாளும் சரி, எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் சொன்னாலும் சரி, இருந்து ஒரு போஸ்டிங் எடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப டிட்டர்மைண்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆனீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலே கிளியர் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தி ஃபியூச்சர் ஆஸ்பிரண்ட் அண்ட் ஃபியூச்சர் பேங்கர்ஸ். ஸோ நல்லா படிங்க, சீக்கிரம் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியுமே வெரி சூன் எல்லாருமே போடுவீங்க. தேங்க்யூ ஆல்.